அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானிலிருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டதால் பஞ்சாப் மாநிலம் முழு உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பாகிஸ்தானில் இருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டதால் பஞ்சாப் மாநிலம் முழுவதுமே தற்பொழுது உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகளை நடு வானிலேயே இந்தியாவுடைய வான்படை தகர்த்திருக்கிறது. S-400 என சொல்லக்கூடிய அதிநவீன தரையிலிருந்து வான் நோக்கி செல்லி தாக்கக்கூடிய ஆயுதத்தால் அதனை முறியடித்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள்ளான அந்த நேரத்துல பஞ்சாபை குறிவைத்து, குறிப்பாக அமிர்தராஸை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அவர்கள் ஏவிய அந்த ஏவுகணையை வானிலேயே முறியடித்து அதனுடைய வெறும் உதிரிப்பாகல் மட்டுமே மண்ணை அடையும் வகையில அதனை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. பஞ்சாபை நோக்கி வந்த ஏவுகணைகளை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானில் தடுத்து அளித்திருப்பதாக சொல்லக்கூடிய நேரங்கள்ல அடுத்த கட்டமாக பஞ்சாப் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடந்துவிடக் கூடாது என்ற உஷார் நிலையில தற்பொழுது மொத்த மாநிலமும் முழு உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பொது இடங்களில் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்துடைய காவல்துறையினர் அனைவருக்கும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டு விடுப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தான் எல்லை கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். பாதுகாப்பான இடங்கள் நடத்தப்படும் நேரங்களில் இரவு நேரங்களில் குறிப்பாக பாகிஸ்தான் கண்மூடித்தனமாக கோழைத்தனமாக பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதனால் அந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதனால அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாவட்டங்கள்ல கல்வி நிலையங்களுக்கெல்லாம் விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமலும், இந்தியா அடித்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் அல்ல, குறிப்பாக இந்தியா அடித்த அந்த தாக்குதல் என்பது பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எதிரான தாக்குதல் என்பதுதான் இந்திய ராணுவம் சொல்லக்கூடிய, இந்திய அரசு சொல்லக்கூடிய ஒரு வாதம். இந்தியாவிற்கு உள்ளாக எல்லை தாண்டி செய்யக்கூடிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் துணை போகிறது. பாகிஸ்தான் அந்த துணை போகக்கூடிய அந்த செயலிலிருந்து பின்வாங்க வேண்டும். பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உலக நாடுகள் முழுவதும் பயங்கரவாதத்துக்கு எதிராக கூடிய நேரத்தில் அமைதியை விரும்பக்கூடிய இந்தியா போன்ற நாடு அண்டை நாடாக வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா எடுக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான செயல்களில் உடன்பட வேண்டும் என்பதெல்லாம் உலக நாடுகள் உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுடன் சேர்ந்து பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு வைக்கக்கூடிய கோரிக்கை. அதை கூட கருத்தில் கொள்ளாத பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலை அரசியலாக்க முயன்று பச்சை பொய்யை சொல்லும் பாகிஸ்தானாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தானில் தாக்கப்பட்டிருக்கூடிய அந்த 9 இடங்களும் பயங்கரவாதிகளுடைய முகாம்களாக இருக்கக்கூடிய சூழல்ல அது அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது இந்தியாவினுடைய அப்பாவி மக்கள் மீது இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பூஞ்ச் பகுதியில 13 அப்பாவி மக்களை பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதலில் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து அவர்களை வீழ்த்திருக்கிறது. இந்த நேரத்தில் இரவோடு இரவாக எப்படி நேற்று இரவு 1:05 மணியிலிருந்து 1:30 மணி வரையிலுமான அந்த 25 நிமிடங்களுக்குள்ளாக 9 இடங்களில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய முகாம்களை இந்தியா தாக்கி அழித்ததோ அதற்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து பாகிஸ்தான் இன்று இரவு 1:10 மணியிலிருந்து 1:20 மணிக்குள்ளான அந்த நேரங்களுக்குள்ளாக தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு வான்வெளி தாக்குதலாக பஞ்சாப் மாநிலத்தை நோக்கி ஏவுகணைகளை அனுப்பியிருக்கிறது. அந்த ஏவுகணையை வான்வெளியிலேயே இந்திய பாதுகாப்பு அமைப்பானது தடுத்து நிறுத்தி அழித்தொழித்திருக்கிறது. நடு வானில் அது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. S-400 சொல்லக்கூடிய ஆயுதங்கள் மூலமாக அது தகர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தரையிலிருந்து 250க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்கையும் நோக்கி அளிக்கக்கூடிய அதிநவீன போர் உபகரணமான S-400 என சொல்லக்கூடிய அந்த உபகரணம் மூலமாக இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தரையிலிருந்து செல்லக்கூடிய இது ஏறக்குறைய வான்வெளியில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை உடனடியாக நீக்கக்கூடிய அளவில் வல்லமை கொண்ட ஒரு அதிநவீன போர் ஆயுதம் எனவும் சொல்லப்படுகிறது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் இந்தியா இந்த தாக்குதலை முறியடித்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த எல்லை மாநிலங்களும் பாதுகாப்பான நிலையில் விசாரணையில் வைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல பஞ்சாப் மாநிலம் முழுவதுமாக முழு உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் விடுப்பிலிருந்து மீண்டும் பணிக்கு வர அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாராமிலிட்டரி சொல்லக்கூடிய துணை ராணுவத்தினரும் அந்த பகுதியில் அதிகம் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடுகள், பீரங்கி மூலமாக குண்டுமலை பொழிதல், ஏவுகணை ஏவுதல் என்று உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகளை நோக்கி தாக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இந்த கோழைத்தனமான நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கும் இந்திய ராணுவம் முழு வீச்சில் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான
திட்டமிடல் இருப்பதாக முன்கூட்டியே கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்திய ராணுவம் தீவிரமாக மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடிய பகுதிகளுக்கு எதனால் கண்டறியப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் முழு உஷார் நிலையில் இருக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அமிர்தராஸை நோக்கிதான் பஞ்சாப் மாநிலத்தில் இந்த ஏவுகணை தாக்குதல் ஏவப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த தாக்குதலை வான்வெளியிலேயே முறியடிக்கப்பட்டிருப்பதனால் எந்த வகையான சேதங்களும் பெரிய இல்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவுடைய பலம் என்பது ராணுவ ரீதியாகவும் சரி, தர்மத்தின் ரீதியாகவும் சரி, இந்தியாவுக்கான பலம் அதிகமாக இருப்பதனால் பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இந்தியாவுக்கு எதிராக இருக்க வேண்டாம் என்பதுதான் இந்தியாவுடைய கோரிக்கையாகவும் இருந்தது.